தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாசகத்தை கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். பாட்டாக கேட்கும்போது அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ்லாம் பொங்கும் அப்படின்னே சொல்லலாம். இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் ரொம்ப அதிசயம்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அதிசயம் என்ன அப்படின்னா 108. இந்த 108 நம்பர் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடத்துல நம்ம கழுத்தில் போடுற மாலையில் 108 மணிகள் இருக்கும். 108 படிகள் ஏறுவோம் அப்படின்னு சொல்லுவோம். 108 தேங்காய் உடைப்போம் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த 108 ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதுக்கு வந்ததுன்னு உங்களுக்கு எப்போயாச்சும் தெரியுமா? தெரில அப்படின்னா ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. 108ன்றது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். இந்த 150 மில்லியன் கிலோமீட்டர் எப்படி வந்தது அப்படின்னா, சூரியனோட பரப்பளவு 13.9 மில்லியன் கிலோமீட்டர் இன்ட்டு 108 போட்டிங்கன்னா இந்த 150 மில்லியன் கிலோமீட்டர்ன்றது உங்களுக்கு எக்ஸாக்டாக வரும். இந்த 108 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 108 தான் நம்ம பின்பற்றுறோம். ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன்னு தானே சொல்கிறீங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம பூமி இருக்குல்ல, எர்த்து ரொட்டேட் ஆகும். இந்த எர்த்து ரொட்டேட் ஆகிறத எர்த் ரொட்டேஷன் டே அப்படின்னு சொல்லி ஜனவரி 8 அன்றைக்கி கொண்டாடுறாங்க. ஜனவரி 8 அன்றைக்கி ஏன் கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா 1851 லியான் ஃபவுகால்ட் அப்படின்றவர் ஒரு பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாரு எர்த் ரொட்டேஷன் தான் ஆகுது அப்படின்னு. இதை பப்ளிசிட்டி பண்ண டே தான் ஜனவரி 8. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பை.